கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமையாகிய என்னையும் பயன்படுத்த சித்தம் கொண்டதை எண்ணி அவருக்கு கோடானு கோடி நன்றியை செலுத்துகிறேன். அதற்கு ஒரு தருணம் தந்த அன்பு அண்ணன் எபனேசர் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். இன்றைய தினத்திலே கர்த்தர் என்ன பேச சொல்கிறார் என்று அவர் சமூகத்தில் உட்கார்ந்த பொழுது நான் வழக்கமாய் படித்து கொண்டு வருகிற அந்த யோபு புஸ்தகத்தில் உள்ள யோபுவின் குடும்பத்தை பற்றி பேசும்படி நான் உணர்த்தப்பட்டேன். யோபு புஸ்தகத்தை இந்த வரலாற்றை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எனக்கு உணர்த்தப்பட்ட காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுவை பற்றி நாம் படிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மிகவும் உத்தமன், சன்மார்க்கன் என்று கேள்விப்பட்டிருக்கோம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடினவன், மிகவும் ஐஸ்வர்யவான், சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த கேட்டில் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தின் அறிகுறி. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், அதற்கேற்ற அவ்வளவு வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அனைத்து சம்பத்தையும் பெற்ற ஐஸ்வர்யவான். கிழக்கத்திய தேசத்திலே மிகவும் பெரியவனாக கருதப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மிக பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்திருக்கிறான். அவனோட ஒரு நல்ல குடும்ப தலைவனாகவும் இருந்திருக்கிறான். ஆதியாகமம் 46:13 நம்ம பாக்குறோம், இசக்காரனுடைய 3வது மகனாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்படும் முன்னமே இவர் ஒரு ஆசாரியனாக இருந்து தன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி இருக்கிறான். சோ இவர் ஒரு நல்ல குடும்ப தலைவன், ஒரு பயபக்தியாய் பிள்ளைகளையும் வளர்த்தவர். அவர் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறைப்படியும் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு இருந்த 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், அவர்கள் குடும்பங்களிலே தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் வண்ணம் விருந்து அளிக்கும் வழக்கம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். இந்த விருந்து அளித்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா, அவர் குடும்ப தலைவன், அவர்கள் இருதயம் வலிவி போய் விடக்கூடாது கர்த்தருக்கு முன்பாக என்று எண்ணி 16:17 வாசிக்கிறோம், தன் நடையை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்று கருத்துடன் அவர்களை அதிகாலையிலே அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலியை செலுத்தியவன். அவ்வளவு கரிசனையாக தன் பிள்ளைகளுடைய ஆத்மா வலிவி போகக்கூடாது என்று நினைத்தவன். ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைகளுடைய படிப்பு வசதியை விட அவர்கள் ஆத்மா எப்படி இருக்கிறது என்பதை மிகவும் கருத்துடன் கர்த்தரிடம் வேண்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல தேவபுத்திரர் ஒரு முறை கூடி வந்த போது கர்த்தருக்கு எதிராக அவருடைய விசுவாசத்தை குலைக்க நினைக்கும் விழுந்து போன தேவபுத்திரனாகிய சாத்தானும் அவர்கள் நடுவில் நிற்கிறான். கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. அவன் சொல்கிறான், பூமி முழுவதும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று 1 பேதுரு 3:12 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் யார் மேல கருத்தா இருந்ததுன்னா, உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபுவின் மேல் கருத்தா இருந்தது. அதனால அவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அப்ப அவன் சொல்றான், நீதான் வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே, அவன் உத்தமன். அவரை பத்தி 2 முறை கர்த்தர் சாட்சியா சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொன்ன உடனே சாத்தான் உடனே கேட்கிறான், நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் அல்லவோ, அவனுக்கு அநேக சம்பத்துகளையும் கொடுத்து வைத்திருக்கிறோம், அதை தொடுவீரானால் உண்மை தூஷிப்பான் என்று சொல்கிறார். உடனே அவர், உன் கையில் அவனை எடுத்துக்கொள், நீ செய்யின்னு சொல்லிட்டு விட்டுறார். அப்போ அவன் அன்னைக்கே போய் காரியங்களை நடப்பிக்கிறான். இந்த கழுதைகள், அவர்களுடைய வேலைக்காரர்கள் அனைவரும் அழிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் 7000 ஆடுகள் வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அவைகள் அனைவரும் இறக்கின்றன. 3000 ஒட்டகங்களை கல்தேயர் அவர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க வேலைக்காரிகளையும் கொன்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அடுத்தடுத்து வருகிறது. கடைசியாக தன் மூத்த சகோதரனாகிய மூத்த மகனுடைய வீட்டுல அனைவரும் விருந்து பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பெரும் காற்று அடித்தது நிமித்தம் அனைவரும் பெரும் இறந்துட்டார்கள் செய்திகளை கேட்கிறோம். இந்த மாதிரி ஒரு செய்திகள் அடுத்தடுத்து வரும் பொழுது ஒரு மனிதன் எப்படி நிலை குலைந்து போவான் என்பது நம்ம அறிவோம். ஆனா அவனுடைய எவ்வளவு பொறுமையும் நிதானமாய் செயல்படுகிறான் என்று பார்த்தால் அதை நமக்கு நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை தாழ்த்தும்படி சால்வையை கிழித்து தலையை சிரைத்து தாழ விழுந்து அணிந்து
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று தன்னுடைய முழு அன்பையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுகிறார். திரும்பமாக இதே மாதிரி அந்த தேவபுத்திரர்கள் வரும் பொழுது, சாத்தானன் வந்து நிற்கும் பொழுது திரும்பவுமாக அவருக்கு சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் அநேகமா இடுக்கண்களை வைத்த பொழுதும் அவன் உத்தமத்திலே உறுதியா இருக்கிறான் என்று சாட்சி கூறுகிறார் யோபுவை பற்றி. அப்பொழுது அவன் சொல்கிறான், அவன் மாம்சத்தையும் அவன் தோலையும் எலும்பையும் தொடுவீரானால் உண்மை தூஷிப்பான் என்று. இதை ஒரு சவாலாக எடுக்கிறார். சரி, உன் கையில் அவனை விழுகிறேன், அவன் பிராணனை மாத்திரம் ஒன்றும் செய்து விடாது என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அந்த நேரத்துல இவன் போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் அவனை நிரம்ப பாதிக்கப்படுகிறான். அந்த இரிட்டேஷன்ல அவனால தாங்க முடியாதது. அவன் சாம்பலில் உட்கார்ந்து நிதானத்தை இழக்கவில்லை, அமைதியாக இருக்கிறான். சாம்பலில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்திருப்பான். ஒருவேளை இந்த பாடுகளின் காரணம் என்ன என்று அவன் கேட்டிருக்கலாம் மனதுக்குள்ள. மிகவும் கஷ்டத்துல இருக்கிற நேரத்துல நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கர்த்தரிடம் முறையிட்டு இருப்பான், பார்த்து கொண்டு இருந்திருப்பான். அந்த சமயத்துல அவருடைய உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை என்று சொன்னபடி கர்த்தர் எப்பொழுதும் துணையாதான் இருப்பார். அதை அறிந்திருக்கிறான். பாவத்தின் விளைவுகளால் பாடுகள் வரும். ஆனால் எல்லா பாடுகளுக்கும் காரணம் பாவம் என்று சொல்ல முடியாது. அதே போல செல்வ செழிப்புடன் வாழ்வதும் எல்லாம் நம்ம நல்லவங்க, அதனாலதான் அவங்க செல்வ செழிப்புடன் வாழ்கிறாங்க, அதையும் சொல்ல முடியாது. கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிவோம். தேவன் கைவிட்டது போல தோன்றினாலும் உண்மையாய் அவரது அன்பு என்றும் குறையாததாக காணப்படும். அப்படி அந்த வசனத்தின்படி நடந்தவன் தான் அந்த யோபு. அநேக நேரத்துல பாடுகள் வரும் நம்மை திருத்துவதற்காக, தம்மண்டையில் திருப்புவதற்காக, பெருமைப்படாமல் இருப்பதற்காக. 2 கொரிந்தியர் 12:7-9 நம்ம பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் பெருமை அடைந்து உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் என் பலவீனத்திலே அவர் கிருபையும் அவர் வல்லமையும் அவர் பலனும் என் மீது ஊற்றப்படுவதால் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதை நாம் காண்கிறோம். பாடுகள் பெருமையினாலும் வருகிறது. கர்த்தர் நம்மளை திருத்துவதற்கு அதை பயன்படுத்துகிறார். அந்த பாடுகள் வரும் பொழுது நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அநேக தவறுகளை உணர்ந்திருக்கிறேன். கர்த்தரிடம் மனம் திரும்பி நான் கேட்டிருக்கேன், இன்னும் திருந்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். தேவன் நம்முடன் இருக்கிற போதிலும் அவர் தமது திட்டங்களை நமக்கு முன் அறிவிப்பதில்லை. உத்தமனாகிய யோபுவுக்கு கூட தான் படுகிற பாட்டின் காரணம் என்னவென்று தெரியவில்லை, காரணமும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அவன் எப்படி சகித்துக் கொள்கிறான் பாருங்க. யோபு 23:10 சொல்லிருக்கு, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்கிறான். சோ எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ், எவ்வளவு ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்திருக்கு பாருங்க. இந்த குடும்பத்துல 10 பிள்ளைகள், ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர் அனைத்தையும் இழந்து பருக்களின் வாதையில் அவதிப்பட்டு கொண்டிருக்க தன் கணவனை, இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ற அந்த நிலைமைக்கு வந்துவிட்ட ஒரு மனைவி என்ன சொல்றா பாருங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிறார். இதே வார்த்தை தான் கர்த்தர் சொல்லும்போது சாத்தான் சொல்றான், அவன் எவ்வளவோ பாடுகள் வந்தும் காரணம் இல்லாமல் அவனுக்கு நிறைய பாடுகள் வந்தாலும் அவன் உத்தமத்திலே உறுதியா இருக்கிறான் என்று சாட்சி சொன்னது நிமித்தம் அதே வார்த்தையை இவளும் பயன்படுத்துகிறார். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிறார். அதற்கும் தேவன் கையிலே நன்மை, அதுக்கு என்ன சொல்றேன்னா, தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெறாமல் இருக்க முடியுமாண்டு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாராலையும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் அவ்வளவு ஒரு பேர் பெற்றவனாக இருந்திருக்கிறான். யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள், ஒருவேளை நல்ல வசதியாக இருக்கும்போது வந்திருந்த நண்பர்கள், அந்த 3 சிநேகிதர்களும் வராங்க. வந்து உருவழிந்து அகோரமான நிலையில் இருக்கும் அந்த யோபுவை பாக்குறாங்க. பார்த்து துக்கம், மகா துக்கம் என்று அழுது அவர்களும் தரையில உட்கார்ந்து தங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் வண்ணம் 7 நாள் அமைதியாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது நாள் யோபு
என்ன காரணம்? ஏன் இப்படி பாதிக்கப்படுறோம்? ஒருவேளை அவனுடைய தாங்க முடியாத தன்மையில தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். பிறந்த நாளை சபித்து, நான் பிறவாதிருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சபிக்கிறான். அப்பொழுது அவனுடைய நெருங்கிய நண்பனான எலிப்பாஸ் என்பவன் சொல்றான், 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில நம்ம பார்த்தோம்னா, இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ என்று சொல்லுகிறார். அநேக நேரங்கள்ல நான் கூட ஜெபிச்சிருக்கேன். ஒரு சிலர் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக வந்து ரொம்ப ஈஸியா ஜெபம்னுங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துருவாரு அது இதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அந்த அளவுக்கு மனசுல அத பாரமா ஏத்துக்காம ரொம்ப லைட்டா எடுத்து சொல்லியிருக்கேன். அதாவது நான் உணர்த்தப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ஒரு பாடுகள் மத்தியில வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய சகாயத்தை பெறுவதற்கு அவர்களை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பது நம்ம அறிவிக்கணும். இதே மாதிரி இவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானோ, மனுபுத்திரனை தன்னை உண்டாக்குனவர் பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ அப்படின்னு சொல்லி, நீங்க ஏன் இப்படி புலம்புகிற சபிக்கிறங்கிறதுக்காக, அந்த மாதிரி சபிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த நண்பன் அப்படி சொல்லுகிறான். அடுத்தது இன்னொரு நண்பன் வருகிறான். ஆனா இவர் யோபு என்ன பதில் சொல்றான்னா, 6ஆம் அதிகாரம் 24-25 பார்த்தோம்னா, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன. சோ நம்ம ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது யாராவது கடிந்து கொண்டா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இவன் நண்பர்கள் எல்லாம் அவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்புறம் தேவரீர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, தேவரீர் என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன, இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன் என்று தன்னைத்தானே அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது பில்தாத் என்ற இன்னொரு நண்பன் வர்றான். அவன் அங்கதான் இருக்கிறவன் சொல்றான், யோபுவை குறை கூறும் மன்னம் என்ன சொல்றான்னா, தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்க அதுதான் அவனுக்கு இந்த மாதிரின்ற மாதிரி சொல்றாரு. நீர் தேவனை ஏற்கனவே தேடி செம்மையாய் இருந்தீர் என்றால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி செய்வார், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும் என்கிறான். சோ இது மாதிரி குற்றப்படுத்துறவனும் அவங்க சொல்றாங்க, தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ என்று அவனும் சொல்றான். தேவன் ஏதோ நியாயமா தான் ஏதோ செஞ்சிருக்காரு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, நீ முதலியே உன் பிள்ளைகளுக்காக எல்லாத்துக்காக விண்ணப்பம் பண்ணியிருந்தீன்னா உனக்கு இது மாதிரிலாம் நடக்காது, நீ மாயமான நம்பிக்கை வச்சிருக்காரு, எல்லாருக்கும் முன்னாடி வேஷம் போட்டிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யோபு மிகவும் நொறுக்கப்பட்டவனாய் தேவனின் நீதியையும் அவர் மகத்துவத்தையும் பேசுகிறான். 9-10 பாத்தீங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறான். 9:34 தன்னை நொந்து கொண்டு அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக என்று சொல்கிறான். 9:15 நான் நீதிமானா இருந்தாலும் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். தான் ஒரு நீதிமான் என்பதை அழுத்தமா சொல்றான். ஆனாலும் நியாயாதிபதியிடத்தில் இரக்கம் வேண்டும் என்று நான் கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறான். 3வது நண்பர் வரான். அவன் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாய்சாலகன், நீ ஒரு வாய்சாலகன் நீதிமானாய் விளங்கி விடுவானோ, வாயிலே பேசி நான் நீதிமான் சொன்னா அது நீதிமானாக ஆயிருமா? மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்திருக்கிறது, அதை அகற்றிவிடும் என்கிறான். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அவர் உன்னை கட்டி எழுப்புவார்னு சொல்லி அவனும் சொல்லுகிறான். சோ இப்படியாக ஒவ்வொருவரும் சொல்லுகிற காரியங்கள் மனதை மிகவும் பாதிக்கின்றது. ஏன்னா காரணம் அறியவில்லை. யோபு 13:4 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று அவர்களை தான் நொந்து கொள்கிறார் இவன் யோபு. அப்போ கடைசியா கர்த்தர் சொல்ற 13:15 பார்க்கும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவரே என் ரட்சிப்பு என்று
கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அவ்வப்பொழுது அறிக்கையிடுகிறான். அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நேரங்கள்ல ஆனா அவன் அறிக்கையிடுவது கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறது. 16 அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்றான். சோ யாரிடமும் அழ முடியல, கர்த்தரை நோக்கி பார்த்து. சோ சிநேகிதர் கூட நெருங்கி இருந்த ஒரு காலத்துல நல்ல வசதியா இருக்கும்போது நல்லா எல்லாத்துலயும் பங்கிட்டு கொண்ட அந்த சிநேகிதர்கள் இப்பொழுது அவரை பரியாசம் பண்ணுவது இந்த தன் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் இக்கட்டான சூழ்நிலையில நண்பர்கள் கூட கற்பனையாக எண்ணி அநேக காரியங்களுக்கு பதில் சொல்வார்கள். நீங்க இப்படி இருந்தீங்களா, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு, அப்படி பண்ணாங்க, அந்த தவறு செஞ்சீங்களான்னு சொல்லி குற்றப்படுத்தான். அது மாதிரி செய்யும் பொழுது கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அவர்தான் நமக்கு சகாயர், அவர் நமக்கு அடைக்கலமானவர். இதே தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது என்று நான் உணர்த்தப்பட்டேன். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில வீடுகள்ல குடும்பங்கள்ல அநேக இழப்புகள் அநேக பாடுகள் அடுத்தடுத்து சந்திக்கும் பொழுது நம்ம பெரிய நியாயாதிபதி மாதிரி அவங்க கிட்ட அல்லது மற்றவங்க கிட்ட இப்படி பண்ணாங்கல்ல அப்படின்றத சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நான் உணர்த்தப்பட்டேன். தேவனின் மகத்துவத்தை சொல்லி தன் விசுவாசத்தை விடாதபடி அறிக்கை செய்து கொண்டே இருந்தான் யோபு. நாம் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது கர்த்தருடைய வெளிப்பாடுகளும் அதிகமா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து எல்லாரும் பழி சொல்லி எல்லாரும் பேசும் பொழுது அவர் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போது கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார்னு பாத்தீங்கன்னா, யோபு 19ஆம் அதிகாரத்துல 25, 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவருக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து வெளிப்பாடு கிடைத்துள்ளது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறான். சோ இந்த வெளிப்பாடு எப்போ அவருக்கு கிடைச்சிருப்பாங்க, எவ்வளோ காலத்துக்கு முன்பாக கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து அவருக்கு அந்த வெளிப்பாடு, என் கண்கள் அவரை காணும் என்பது. இன்னும் அநேக அடுத்த 28வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஞானம் என்பது எங்க இருக்கு, எனக்கு ஞானம் இல்லையேன்னு சொல்லிட்டு கடல் கடியில இருக்கா, மலையில இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கான்னு நம்ம நிறைய வசனங்கள் எங்க இது புதையில தேடின போல தேடணும் அப்படிலாம் நம்ம வசிச்சிருக்கோம். சோ அப்படி அவன் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல கடைசியில சொல்றாரு, தேவனுடைய வல்லமையை அறிக்கையிட்ட பிறகு அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்ற கண்டுபிடிப்பை அவன் கண்டுபிடிச்சான். சோ ஞானம் என்பது என்ன, ஞானம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய எல்லாரும் குறை சொல்கிறார்கள். ஒரு சிலர் சொல்றாங்க, நீ விதவைய சரியா கவனிக்கல, ஏழைக்கு சரியா உணவு கொடுக்கல, அவங்க உன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சரியா பங்கு போடலன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அப்போ அவன் அப்பதான் யோசிக்கிறான் தன்னுடைய நடைகள், அப்போ தன்னுடைய நடைகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அதையும் கர்த்தருக்கு நினைவூட்டும் வண்ணம் சொல்லுகிறான். 31:7 பாத்தீங்கன்னா தன்னுடைய நற்செயல்களையும் நினைவுபடுத்துகிறான். 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின் தொடர்ந்ததும் ஏதாயிலும் ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. நான் வேலைக்காரர்களுக்கு நியாயம் செய்தேன், எளியவர்கள் வாஞ்சித்ததை கொடுத்தேன், தாய் தாப்பன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தேன், ஆகாரம் கொடுத்தேன், ஏழைகளுக்கு வஸ்திரம் கொடுத்தேன் என்று அறிக்கை பண்ணுகிறான். இப்போ தன்னுடைய நீதியை பற்றி அவன் சொல்லும்போது இன்னொரு எலிகு என்ற ஒரு வயதில் குறைந்தவன் அவரிடம் சொல்றான், மகா நீதிபரரை நீ குற்றப்படுத்துவீரோ, மனம் திரும்பி நீதியும் நியாயமும் செய்யும் உம்மை ஒரு அடியினால் வாரி கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரும் என்றான். இன்னும் ஒரு அடி அடிச்சானா என்ன அவங்க தெரியாது, நீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அந்த வயதில் குறைந்த ஒரு எலிகு என்ற ஒரு நண்பன் கூட கர்த்தருக்கு முன்பாக தான் செய்த நீதியை சொல்றதுக்கு அவன் அப்படி சொல்றான். ஸோ சம்டைம்ஸ் கர்த்தர் கூட செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் விரும்புவது கிடையாது. நம்முடைய சுயநீதி, நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக கந்தையாக இருக்கிறது. அது நான் கூட உணர்ந்திருக்கேன். நம்ம ரொம்ப ஒழுங்கு, நம்ம ஒழுங்கு சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக கந்தையா.
அவர் அனைவரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். சோ ஒரு விபசாரியாக இருந்தாலும் அவருடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய நற்கிரியை பார்க்கிறவராக இருக்கிறார். அதற்குரிய கனத்தை கொடுக்கிற தேவன் அவர். இவ்வாறாக செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் படி அவர் தன்னுடைய சுயநீதியை பற்றி சொல்லும் பொழுது சொன்ன பிறகு 40வது அதிகாரத்துல பார்க்கிறோம், தேவன் பெருங்காற்றில் யோபுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அவருக்கு அனைத்தும் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் உன்னதமானவர், சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவரை சொல்றாரு, உன்னால பிளவுமனை அடக்க முடியுமா? காண்டாமிருகத்துல எங்க உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியுமா? எப்படி காக்கை குஞ்சுங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது தெரியுமா? ஒரு சின்ன இன்செக்ட்ல இருந்து பெரிய ஒரு அனிமல் முதற்கொண்டு, எக்ஸ்டிங்ட் ஆன அனிமல் முதற்கொண்டு அவ்வளவு டீட்டெயில்டா அவருடைய மகத்துவத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, 40:2 சர்வ வல்லவருடன் வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார் என்கிறார். சோ கர்த்தரிடம் நம்ம வழக்காடக்கூடாது. அவர் அதை விரும்புவது இல்லை. யோபு அதுக்கப்புறம் உடனே மனஸ்தாபப்படுகிறான். தான் 2 தரம் அவன் இப்படி முறையிட்டு இருக்கிறான். என்னை குற்றப்படுத்த, என்னை அக்கிரமக்காரன்னு நினைச்சிருக்கீங்களே, என்னை மறந்துட்டீங்களேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் யோபு மனஸ்தாபப்படுகிறான். நான் நீசன், நான் இனி பேசாமல் இருப்பேன். நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாதையும் அலப்பி விட்டேன் என்று வருத்தப்படுகிறான். சோ 42:6 என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். சோ நம்ம மனஸ்தாபப்படும்போது கர்த்தர் மனது உருகிற தேவன். அவன் நீர்வானதான் இருந்திருக்கான். ஆனாலும் கர்த்தரை குற்றப்படுத்துவதற்கு அவன் சொல்றான். அவனுக்கு அநியாயம் நடந்திருக்குதுங்கிற சொன்னாலும் அதுக்கப்புறம் அவருடைய மகத்துவத்தை அறிந்து பின்பு அவருக்கு முன்பாக நம்ம தூசி துரும்பு என்று உணர்ந்து அவனுடைய காரியங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறான். அதுக்கப்புறம் கர்த்தரும் அவங்க சிநேகிதன் மீது அவ்வளவா பிரியமா இல்லை. அவர் என்ன சொல்றார், சிநேகிதர் மீது அவருக்கு கோபம் எழுகிறது. அவருக்கு அந்த சிநேகிதரிடம் என்ன சொல்றாருன்னா, என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் வாய்க்கு வந்ததை பேசியிருக்கீங்க, இஷ்டமா பேசியிருக்கீங்க, உண்மை இல்லாதெல்லாம் நிறைய பேசியிருக்கீங்கிறத அவர் உணர்த்துறார். இப்போ 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபிடம் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியை இடுங்கள், யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி அனுப்புகிறார். சோ அவர்களும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அந்த மாதிரி செய்யறாங்க. அது மாதிரி நம்மளும் சிநேகிதராக இருந்தாலும் மற்றவர்களுடைய பாடுகள் மத்தியில நம்ம கர்த்தரை தான் நம்ம காட்டி கொடுக்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம அவர்களை குற்றப்படுத்துவதற்கு நம்ம எந்த விதத்திலும் தகுதி இல்லை. யோபுவும் தன் சிநேகிதருக்காக ஒரு ஆசாரியன் போல பலியிடுகிறான். கர்த்தர் சொன்னதுக்காக அதுக்கப்புறம் அவங்களுக்காக வேண்டுதலும் செய்கிறான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் இழந்த யாவையும் இரட்டத்தனையாக திரும்பி பெறுகிறான். யோபுவும் ஒரு சிநேகிதர் மேல அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம் இருந்திருக்கும். அவங்களுக்கு அவர் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி விரும்புறார். நம்முடைய மனசை புண்படுத்தினவர்களை குறித்தோ நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவர்களை பற்றி கோபப்படுவதோ எரிச்சல் படுவதோ இல்லாதபடி அவர்களுக்காக கர்த்தரிடம் மன்றாட வேண்டும், அவர்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும், அவர்களுக்காக பலிகளை செலுத்த வேண்டும் என்று நாம் இதுல படிச்சுக்கலாம். குடும்பஸ்தனாகிய யோபும் தான் இழந்த 10 பிள்ளைகளையும் திரும்பி பெற்றான். இரட்டத்தனையான ஆடு மாடுகள் 7000னா 14,000, 3000 ஒட்டகங்கன்னா 6000 ஒட்டகம், அப்படி கரெக்டா டபுள் இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை கண்டான் என்று பார்க்கிறோம். அவனுடைய நீடிய பொறுமை, உத்தமம், உறுதியான விசுவாச வாழ்க்கை, இதன் மூலம் அவன் வெற்றியை அடைந்திருக்கிறான். யாக்கோபு 5:11 நம்ம வாசிக்கிறோம், யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிற தேவன். நாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது, நம்முடைய குற்றங்களை அலசி ஆராய்ந்து அவரிடம் நாம் சொல்லிக் கொள்ளும் பொழுது அவர் நம்மளை
அனைத்து மன்னித்து அவர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மனுஷனுடைய புகழ், மனுஷனுடைய பதவி, மனுஷனுடைய செல்வம் எல்லாம் நிரந்தரமற்றது. அவர்களுடைய புகழை நம்பினோம்னா நாம மாய்த்து கொள்வோம். கர்த்தர் நம்மை புகழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை புகழ்கிற சாட்சி கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். யோபு தன் பிள்ளைகளை ஆத்துமாவை குறித்து கரிசனையோடு பாரப்பட்டு பலிகளை செலுத்தினான் என்று சொன்னது போல, நாமும் நம் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்காக கரிசனையுடன் கர்த்தருடைய சமூகத்துல நாம் தாழ்த்தி பலிகளை செலுத்தி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாடுகளின் மத்தியில யோபுவை போல கர்த்தரின் மகத்துவத்தை பேச வேண்டும். அவர் முந்தைய காலங்களில் நமக்கு செய்த அற்புதங்களை கூறி நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து நண்பர்கள், நம் சொந்தக்காரர்கள் நம்மை துக்கப்படுத்தும்படி பேசினாலும் நிதானமாய் இருந்து அவர்களுக்காக கர்த்தரின் சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரியும் சாத்தானை ஜெயிக்க நாம் கர்த்தரால் வேலி அடைக்கப்பட வேண்டும். கர்த்தரால் வேலி அடைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் இருக்க வேண்டும். நம்மளால இருக்க முடியாது. we should get connected with God all the time. நம்ம சார்ஜ்டா எப்பயும் கனெக்டடா இருந்தோம்னா நம்ம நிறைய காரியங்கள்ல வெற்றி அடைய முடியும். நாம் நம் குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தரின் சமூகத்தில் நம் மனம் திரும்பி தாழ்த்தும் போது அவர் நமது பக்கமாய் செயலாற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சுய நீதி அநேக நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக கந்தையாக இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். பாடுகள் நம்மை கிறிஸ்துவிடம் நெருங்கி ஜீவிக்க போது உதவும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்று அறிந்து கொண்டபடி நம் பாடுகள் மத்தியில கூட நிறைய லெசன்ஸ் நம்ம படிக்க வைப்பார் கர்த்தர். நிறைய காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உதவி செய்வார். இந்த 2ஆம் வருகை குறித்து கூட அவனுக்கு வெளிப்பாடு அந்த நேரங்கள்ல தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளும் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பாடுகள் மத்தியில இருந்தாலும் கூட அவ்வப்பொழுது நம்ம பாடுகளை சந்திக்கும் பொழுது கர்த்தரை நம்ம இருக பற்றி கொண்டு இருக்கும்போது நமக்கு நிறைய காரியங்களை அவர் போதிப்பார், வெளிப்படுத்துவார். அநேகருக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.